ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று அதே மேடையில் 3 முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டிருக்கிறாரு. அதில் முதல் கையெழுத்து போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அரசாணையில் முதல் கையெழுத்திட்டிருக்கிறாரு. ஸோ அந்த 200 யூனிட் இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும்போது நம்ம எவ்வளோ கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த 200 யூனிட் இலவசமாக வழங்குறாரா? ஸோ இதில் பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கு. அதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்கள். 10/5/2026 செய்தி வெளியீடு எண் 2. அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் இன்று சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 3 முக்கிய அரசாணை கோப்புகளில் கையொப்பமிட்டார். அதனுடைய விவரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். அப்போது இது எல்லாருக்குமே இந்த ஒரு திட்டம் பொருந்துமானா கிடையாது. அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். ஆனால் அந்த 2 மாதத்தில் நீங்கள் 500 யூனிட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணுறவங்களா இருக்கணும். இதுவே 2 மாதம் உங்களுடைய கரண்ட் பில்லானது, உங்களுடைய கரண்ட் கன்சப்ஷன் ஆனது 500 யூனிட்டை தாண்டுது அப்படின்னா இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படாது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏற்கனவே 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, சப்போஸ் நான் வந்து 500 ஒரு 600 யூனிட் நான் யூஸ் பண்ணுறேன் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கும்போது அந்த 100 யூனிட் அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. நீங்கள் 500 யூனிட் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே 100 யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும். அதுவே 500 யூனிட்டுக்குள்ளே ஒரு 490, 300, 350, 250 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த 200 யூனிட்டுக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம எவ்வளோ டேரிஃபு, இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 2வது திட்டத்தில் என்ன சைன் பண்ணியிருக்கா அப்படின்னா, பெண்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தவும் போதுமான ஆளுநர்கள் அல்லது பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி 3வது திட்டம் என்னென்னா, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 காவல் நிலையங்களும், அதே மாதிரி 9 மாநகரங்களில் உள்ள காவல் மாவட்டங்களில் தலா 1 வீதம் 28 காவல் நிலையங்களும் என மொத்தம் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது வரைக்கும் இந்த ஒரு 3 திட்டத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாரு. இப்போது நம்ம அந்த 200 யூனிட் மின்சாரம் அந்த ஒரு திட்டத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேரிஃப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வீட்டு உபயோகத்துக்கான அந்த டேரிஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சப்ஷன் அப் டு 500 யூனிட்ஸ் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 500 யூனிட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல 0 to 100 யூனிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ, 0 தான் சார்ஜஸ். அதே 101லேருந்து 200 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ₹2.35 நம்ம செலுத்திகிட்ருக்கோம். அதே 201லேருந்து 400 யூனிட்டுக்கு ₹4.70, 401லேருந்து 500 யூனிட்டுக்கு ₹6.30 நம்ம செலுத்திகிட்ருக்கோம். இது 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு. இப்போ 500 யூனிட்டை கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே 101லேருந்து 400 யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹4.70, 401லேருந்து 500 யூனிட்டுக்கு ₹6.30, 501லேருந்து 600 யூனிட்டுக்கு ₹8.40. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது நம்ம கால்குலேட் வந்து பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இந்த 200 யூனிட் கொடுக்கறதுனால எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு மிச்சமாகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டிஎன்இபி கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து 200 யூனிட் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை 200 யூனிட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம ₹235 கட்டணம் செலுத்திட்டு வரோம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ₹235 செலுத்த தேவையில்லை.
உங்களுடைய கரண்ட் பில்லானது ₹0, அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை. அதுவே இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு 250 யூனிட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு? ₹470 வந்திருக்கு. இது இப்போ இருக்கக்கூடிய தொகையை நான் சொல்கிறேன். இப்போது இந்த 470ல் ₹235 நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா 101லேருந்து 200 யூனிட் அப்படிங்கிறது ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அப்படி மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம செலுத்த வேண்டிய தொகையானது ₹235 மட்டும் செலுத்தினா போதும். அதாவது எவ்வளோ கரண்ட் பில் வருதோ அதில் உங்களுக்கு ₹235 குறையும். 500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா. இப்போ 490 யூனிட் நான் யூஸ் பண்ணாலும் அதே தான். எவ்வளோ கரண்ட் பில் வருதோ அதில் ₹235 நம்மளுக்கு குறையுது. இப்போ 490 யூனிட் யூஸ் பண்ணேன்னா இப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட்டு படி ₹1742 நான் செலுத்துகிறேன். இதில் நம்மளுக்கு 101 to 200 யூனிட் அப்படிங்கிறது இலவசம் அப்படிங்கிற காரணத்தினால ₹235 நம்மளுக்கு குறையுது. ரைட். இப்போ நான் 600 யூனிட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்க்கலாம். 600 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு ₹2880 நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதே அமௌண்ட்டு தான் இப்போ இந்த புதிய திட்டத்துலேயும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அமௌண்ட் எதுவுமே உங்களுக்கு குறையாது. ஏன்னா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 200 யூனிட் ஆனது ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 600 யூனிட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 500 யூனிட் கிராஸ் பண்ணிடுச்சுனாவே இப்போ என்ன பில் வந்துட்டுருக்கோ அதே பில் தான் உங்களுக்கு அடுத்தும் வரும். 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 200 யூனிட் இலவசம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 கோடி அந்த மின் இணைப்புதாரர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 2.25 கோடி பேர் வந்து 200 யூனிட்டு கீழே தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணுறவங்க 3.5 கோடி பேர். ஸோ இதனால் 2 கோடி குடும்பங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எந்த ஒரு மின் கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறத அரசாணையில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற இன்னும் பல்வேறு திட்டங்கள் பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு திட்டங்களுக்கான முழுமையான விவரமும் இந்த சேனலில் பதிவிடுறோம். அடுத்து இன்றைக்கி சைன் ஆகிருக்கக்கூடிய மீதி 2 திட்டத்தினுடைய வீடியோ கூடிய விரைவில் இந்த சேனலில் உங்களுக்கு வரும் ஃபுல் டீட்டெயில்ஸோட. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.